வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு நம்மளோட சைட்ல பிசிசி போடுறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் பண்றோம் அப்படின்றத பத்தி தெளிவா பார்க்கலாம் வாங்க. பேஸ்மெண்ட்ல சாயில் ஃபில் பண்ணி முடிச்சுட்டு அதனால கன்சால்டேஷன் பண்ணதுக்கு அப்புறமா 2 to 3 டேஸ்க்கு அப்புறம் அதனால ட்ரை ஆனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி எர்த் ரேமர் மிஷின் வச்சு நம்ம அதை நல்லா காம்பேக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நல்லா சர்ஃபேஸை லெவலிங் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம இதில் பிசிசி போடணும். பிசிசி வந்துட்டு மினிமம் 6 to 7 இன்ச்சஸ் ஆச்சும் இருக்கணும். அப்படி இருந்தது அப்படின்னா தான் நம்ம டைல்ஸ்லாம் லே பண்ணும்போது மேடு பள்ளம் இல்லாமல் ஈவனாக இருக்கும். சர்ஃபேஸ் ஈவனாக இருக்கும்போது நம்ம டைல்ஸ் லே பண்ணாதான் டைல்ஸுமே நமக்கு ஈவனாக கிடைக்கும். மேபி இது மேடு பள்ளமாக இருந்தது அப்படின்னா டைல்ஸ் ஒட்டும்போது நம்ம இப்போ யூஸ் பண்ணக்கூடிய கலவையோட திக்னஸ் வந்து அதிகமாகிடும். இதனால் டைல்ஸில் சவுண்ட்ஸ் வர்றதுக்கு அதிக அளவு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி நம்ம பிசிசி போடுறதுக்கு முன்னாடியே பெஸ்ட் கண்ட்ரோல் கெமிக்கல் அப்ளை பண்ணுறது ரொம்பவே அவசியம். இந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணுறது மூலயமா ஃபியூச்சரில் நம்மளோட டோர்ஸ் அண்டு ஃப்ரேம்ஸை கரையான் அரிப்புகள் மற்றும் செல் அரிப்புகள்லேருந்து பாதுகாக்க முடியும். உங்களுக்கும் இந்த மாதிரி சிறப்பான முறையில் வீடு கட்டி கொடுக்க நம்மளோட நிறுவனத்தை கான்டாக்ட் பண்ணுங்கள். மேலும் வீடியோக்களுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.